சந்தோஷம். பிரேம்ஜி கல்யாணம் சந்தோஷம் தாங்க. ஸ்ரீ மாத்திரை நமக. நான் காஞ்சிபுரம் காமாட்சி கோயிலில் பிரதான அர்ச்சகராக இருக்கேன். கங்கைமனுடைய குடும்ப நண்பர். அவர் ரொம்ப ஆசைப்பட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட 50 வருஷமாக நான் அவங்களோட இருக்கேன். அப்போ அவங்க என்னுடைய தலைமையிலே அது நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதனால காமாட்சி அம்பாள் பிரசாதம், அம்பாளுடைய புடவை பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு பண்ணுறேன். எல்லாம் நல்லா இப்போ தான் நல்லபடியாக முடிஞ்சுது. அவங்க மேலே மேலே நல்லா இருக்குன்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க. இல்லை ரொம்ப அதாவது நம்ம எல்லாரும் எப்படி ட்ரெடிஷ்னலாக பண்ணோமோ அதே ட்ரெடிஷ்னலாக எந்த ஒரு இது இல்லாத அந்த ஓல்டு ட்ரெடிஷன் படி தான் பண்ணினாங்க. குடும்பத்தை திருத்தணி கோயில் ரொம்ப விசேஷம். இங்கே தான் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ரிசப்ஷன்லாம் ரொம்ப கிராண்டாக அங்கே பண்ணுவாங்க. கலாச்சாரப்படி கல்யாணம் இங்கே பண்ணிட்டாங்க. இது எங்கள் வீட்டு கல்யாணம் மாதிரி இருந்தது. எல்லாரும் அப்படியே தான், எந்த ப்ராப்ளமும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. சாதாரணமாக தான் இருந்தது. அவருடைய இளையராஜா பையன் வந்திருந்தா, அப்புறம் அவருடைய சிஸ்டர் வந்திருக்கா, அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. வெளியாட்கள் நான் பார்க்கல, ஏன்னா நான் மேடையில் உட்காந்துருந்ததுனால அதெல்லாம் நான் பார்க்கல. எல்லாருக்கும் தெரியுது, மச் அவைட்டட் அண்ட் சென்சேஷனல் வெட்டிங். நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சது. விஷ் த கப்பிள் ஹாப்பி மேரிட் லைஃப். ரொம்ப எளிமையா அந்த திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதை எப்படி இல்லை, அவங்க எப்போ அந்த குரூப் எப்பவுமே கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க, எளிமையாக தான் இருப்பாங்க. ரொம்ப தடால் புடாலாம் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரியே ரொம்ப சிம்பிளாக அழகாக அதுவும் முருகர் கோயிலில் பண்ணது ரொம்ப விசேஷம். விஷ் த கப்பிள் ஆல் தி வெரி பெஸ்ட், ஹாப்பி மேரிட் லைஃப். ஒரே மாதிரியான ட்ரெஸ் போட்டிருக்காங்க எல்லாம். சென்னை 28 டீம் மாதிரி தெரியுது. ஆமாம், எப்படி சிஎஸ்கே ஒரு எல்லோ ஜெர்சி போடுறோம், அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு டீம், ஒரு 10-11 பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இல்லை, அது இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கல்யாணம் நடத்துறதுன்றது ரொம்ப ஒரு வித்தியாசமான விஷயம், அதிசயமான விஷயம். அதுவும் பிரேம்ஜி கல்யாணம் வந்து அதிசயமான விஷயம் எல்லாருக்குமே தெரியும். நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சது. பிரேம்ஜியோட ஒய்ஃபாக இருப்பாங்க சார், அவ்வளோதான் சார். அதுக்கு மேலே என்ன வேணும்? இல்லை, அவங்க சீரியஸாக அவங்க பேக்ரவுண்ட் தெரியாது. பட் அப்பா அவரோட சம்மதத்தில் பார்த்து பேசி முடிவு பண்ண கல்யாணம். இல்லை, கண்டிப்பாக இல்லை, தெரிஞ்சவங்க தான். பட் பேசி நல்லபடியாக ஃபேமிலிஸ் டிஸ்கஸ் பண்ணி பண்ண திருமணம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.